மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம விஜய்க்கு காவேரி எழுதி வச்ச லெட்டர் மூலியமா எல்லா உண்மையும் தெரிய வருது. ஸோ காவேரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அப்படிங்கிற உண்மை. நேரா போயிட்டு தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல முடியாது இல்லையா? லெட்டர்ல இருக்கிறதையும் லெட்டரையும் காமிக்க முடியாது இல்லையா? ஏன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் விஷயம் வெளியே தெரிஞ்சிரும். ஆல்ரெடி தாத்தாவுக்கு தெரியும். ஆனால் தாத்தாவும் அதை காட்டிக்கல. ஸோ இப்போ காவேரி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படின்னு நம்ம விஜய் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு தாத்தாவும் சொல்லிடுறாப்புல, விஜயும் சொல்லிடுறாப்புல. நான் காவேரியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி விஜயும் கிளம்புறாப்புல. நேராக காவேரியோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு உண்மை என்ன அப்படின்னு சொல்லாமல் சும்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காவேரி இங்கே வரலையா அப்படின்னு கேட்டு காவேரி இங்கே வரல அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா அஜயோட அப்பாவும் பார்த்திங்கன்னா பசுபதி வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா? அங்கே பார்த்திங்கன்னா பசுபதி இன்னும் அதே கோவத்தில் தான் இருக்காப்புல. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அஜயோட அப்பா கேள்வி மேலே கேள்வி போட்டு மாப்பிள்ளை வீடு கெத்த காமிக்கிறாங்களாம். ஸோ அப்போ நீங்கள் காவேரியை கடத்தினது உண்மைதானா அப்படின்னு கேட்டு பசுபதி வாயாலேயே உண்மையை வர வச்சிட்றாப்புல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆகாஷோட அப்பா பயங்கரமாக சீனை போடுறாப்புல. என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை, வீண் பழி சுமத்தினான்னு சொன்னீங்களா அந்த காவேரி மேலே? இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கெத்து காமிக்கிறாராம். அப்படியே ஏந்திரிச்சு போகிற மாதிரி போகிறாப்புல. ஸோ ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சா பசுபதி ஏந்திரிச்சு எப்படியோ சமாதானப்படுத்திடுறாப்புல. அது மட்டும் இல்லைங்க, இவர் நினச்ச மாதிரியே கல்யாணத்தை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பண்ண வேணாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிடலாம், முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ரிசப்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பசுபதி பிளானை சொல்கிறாப்புல. இதைத்தானே நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா இவரும் ஒரு ஃப்ராடு, அவரும் ஒரு ஃப்ராடு. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேர்த்த ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியில் உண்மை தெரிய வந்ததுன்னா தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் அச்சச்சோ அப்படின்னு இருக்கும். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா காவேரியை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கடைசியாக நவீனுக்கு ஃபோன் பண்ணி நவீனை வர சொல்கிறாப்புல. நவீனுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன சொல்ல போகிறாப்புலன்னு.